Hi darlings, welcome back to my channel. And இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி டைட்டில்ல பார்த்த மாதிரி வாட்ஸ் இன்சைட் மை ஹாஸ்பிட்டல் பேக். ஸோ என்னோட மெட்டர்னிட்டியில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாமே நான் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் காமிக்க போகிற எல்லா திங்ஸுமே வந்துட்டு என்னோட பர்சனல் சாய்ஸ். அதான் எனக்கு வந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போனால் எனக்கு கரெக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபுல்லாக லிஸ்ட் டவுன் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இட்ஸ் டோட்டலி மை சாய்ஸ். And of course I have referred a lot of YouTube videos, Instagramல சும்மா ஹாஸ்பிட்டல் பேக்னு அடித்தாலே இது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வீடியோஸ் நம்மளுக்கு நிறைய வீடியோ சஜஷன் வந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஃபுல்லாக லேர்ன் பண்ணி அதில் ஃபுல்லாக பார்த்து எது எனக்கு தேவையோ அது மட்டும்தான் நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எஸ், அது வந்து நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி அ மாம் எடிஷன், நாட் பேபி திங்ஸ். ஸோ பேபி திங்ஸ் எல்லாமே நான் எதுவுமே எடுத்து வைக்கல, ஜஸ்ட் அ மாம் பேக். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ். ஸோ வந்து 3 ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபீடிங் ட்ரெஸ் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டனை விட வந்து எனக்கு இந்த பனியன் கிளாத், சாட்டன் மெட்டீரியல், ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பனியன் கிளாத், நல்லா வந்து கோசியாக, நல்லா உடம்புக்கு வந்துட்டு பாடிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு க்ளோத்ஸு. ஸோ இந்த மெட்டீரியலில் வந்துட்டு நான் வந்து இந்த 3 ஒரு ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்கிற மாதிரி, உங்களுக்கு வந்து இந்த எண்டில் வந்து ஜிப் இருக்கும், இந்த செஸ்ட் ஏரியா முடியுது இல்லையா இங்கே. ஸோ இங்கே வந்து ஜிப் இருக்கும், ஸோ தட் ஃபீடிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஒரு அவகேடோ ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா வந்துட்டு இதோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத், இது ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் ஃபீடிங் பண்ணுற மாதிரி இருக்கும், விச் இஸ் ஜிப்லெஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவல். ஸோ இந்த மாதிரி மஸ்லின் கிளாத்தில் இருக்கிற டவல் வந்து நான் 2 கேரி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ப்ராஸ் அண்ட் பேண்டீஸ். நார்மலாக போடுற பேண்டீஸும் இருக்குது, பீரியட் டைமில் போடுற பேண்டீஸுமே இருக்குது. நான் வந்து பீரியட்ல போடுற மாதிரி அந்த சென்டர்ல வந்து நல்லா திக்கனாக இருக்கிற மாதிரியான பேண்டீஸ் வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ அது வந்துட்டு ஒரு 3 கேரி பண்ணுறேன். இந்த பேண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நைக்கா பிராண்ட் இருக்குல்ல, நைக்கா பை நைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த பிராண்ட்ல இருந்து நான் வாங்கினேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளான மெட்டீரியல் இருக்கிற ஒரு பேண்டீஸ். தென் வந்து ப்ரா. ஸோ ப்ராவுமே வந்து ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி ப்ராவாக வாங்கிட்டேன். ஃபீடிங் ஃப்ரெண்ட்லினா எப்படி இருக்குன்னா, சிலது வந்துட்டு இந்த மாதிரி கிராஸ் டைப்ல இருக்கும், சிலது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹூக் டைப்ல, நாட் ஹூக், இந்த பிளாஸ்டிக் ஹூக் மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீடிங் ப்ரா. அது ஒன்று வந்து எனாமர் பிராண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி பிராண்ட். ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. 3 செட் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கம்மிங் ட்ரெஸ். இது ஒரு ட்ரெஸ், இது வந்து நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் கம்ஃபர்டபுளான இருக்கிற ஒரு கிளாத்து. எனக்கு பர்சனலி ஐ லைக் ஜார்ஜெட் மெட்டீரியல் ட்ரெஸ்ஸஸ். ஸோ அதனால் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் ஜிப் ஆன் போத் சைட்ஸ் அண்ட் விச் ஹெல்ப்ஸ் ஃபார் த ப்ரெஸ் ஃபீடிங். மெட்டர்னிட்டி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன், நான் எங்கே வாங்கினேன் அது எல்லாமே. ஸோ ஐ டோன்ட் நோ ஐ ஹவ் ஆல்ரெடி போஸ்டட் இட் ஆர் நாட், பட் தெரியல, பார்ப்போம். ஸோ எஸ், இந்த ட்ரெஸ் வந்து ஹோம் கம்மிங் ட்ரெஸ் தான். வந்து இந்த பியூட்டிஃபுல் ரெட் கலர் ட்ரெஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோல். ஸோ இந்த மாதிரி ஸ்டோல் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்டோல். வந்து கொஞ்சம் கோசியாக இருந்தால், கொஞ்சம் குளிராக இருந்தால், கொஞ்சம் மேலே அப்படியே போத்திக்கிறதுக்கு, ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறப்ப வந்துட்டு நம்ம மேலே போட்டுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி 2 ஸ்டோல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் பேண்டீஸ் எவர் ஈவ்ல இருந்து அல்ட்ரா அப்சார்ப்டன்ட் டிஸ்போசபிள் பீரியட் பேண்டீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா XXL, XL to XXL சைஸ் 10 பீசஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அஃப்கோர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு இருக்கும், மெடிக்கல் ஷாப்லேயே அவங்களே அந்த பிராண்ட் சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பட் ஸ்டில் வந்து நான் எனக்கு இந்த பேண்டீஸ் மாதிரி போடுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக இந்த பிராண்ட் நான் வாங்கினேன். அண்ட் இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நான் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்குன்னு சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாலே மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் இந்த பிராண்ட் தான் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் சம் ஆஃப் த டாக்டர்ஸோட சேனலில் கூட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு பேக்கெட் மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கெட். எனக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக புசுன்னு இருக்கிற பிளாங்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஹாஸ்பிட்டல் அஃப்கோர்ஸ் அவங்க பிளாங்கெட் கொடுப்பாங்க, சில்லுன்னு இருக்கும், அது வார்ம் அப்பாக வைக்கிறதுக்காக அவங்க வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க, இருக்கும். பட் ஸ்டில் வந்து எனக்கு வந்து
இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பிளாங்கெட். ஸோ அதனால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவுமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பாக்ஸ். ஸோ இந்த ஒரு டிஷ்யூ பாக்ஸ் வந்து ட்ரை டிஷ்யூ பாக்ஸ் இது ஒன்றும், அண்ட் தென் இந்த ஒரு கிச்சன் டிஷ்யூ பாக்ஸ், கிச்சன் டவல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து கேரி பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஏதாவது ஸ்டெயின் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா டேபிள் ஆர் பெட்டில் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே துடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கிளாத் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காகவும் ரெண்டுமே நான் வந்து கேரி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாய்லெட்ரி பேக். ஸோ அதில் நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டாலோட இந்த ஒரு ஹேண்ட் வாஷ், ஸோ 3 செட் ஆஃப் ப்ரஷஸ், ஸோ மினி வெர்ஷனில் இருக்கிற இந்த ஒரு பேஸ்ட், சின்ன சின்ன சைஸஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு சோப்பு சிந்தால்து, ஸோ என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் க்ளீன் அண்ட் கிளியர். இது பார்த்தீங்கன்னா டெட்டால் லிக்விட், தென் சம் ஃபியூ மெடிக்கல் திங்ஸ், வாலினி ரோலான், இது வந்து தலைவலிக்கு, எனக்கு வந்து ரோலான் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ அதனால் நியூ ரோலான், அண்ட் தென் வந்து அயோடெக்ஸ், ஏதாவது பெயின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அயோடெக்ஸ் போட்டுக்கலான்ட்டு. டேப்லெட்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன். டோலோ, பேராசிட்டமால் இந்த மாதிரி டேப்லெட்ஸுமே நான் வந்து மெடிசன் ரிலேட்டடாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டெட்டால் ஹேண்ட் சானிடைசர். ஸோ இதுவுமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் டாய்லெட்ரீஸில். லாஸ்ட் திங் என்னன்னா வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி விச் இஸ் மேக்கப் பேக். ஸோ இது ஆக்சுவலாக பேர் தான் மேக்கப் பேக்னு உங்கள்கிட்ட சொல்கிறப்ப சொல்கிறேன், பட் ஆக்சுவலாக மேக்கப் இல்லை. இன்னொன்று வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மேக்கப் பேக் காமிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து என்னென்னா நான் வந்து பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்துட்டு எனக்கு அந்த கால் வந்து நல்லா வீங்கிச்சு. ஸோ அதனால் என்னோட யூஷுவல் ஸ்லிப்பர் போட முடியல. அதனால் பாத்ரூம் ஸ்லிப்பர் அலாங் வித் வந்து வீட்டுக்கு போடுற மாதிரியான ஸ்லிப்பருமே வந்து நான் ஒன்று வாங்கிட்டேன் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி யூஸிங் இட். ஸோ அதனால் இப்போ நான் காமிக்க முடியல, பட் அதுவுமே வந்துட்டு என்னோட ஹாஸ்பிட்டல் பேக்கோட லிஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து நான் வாங்கியிருந்தேன். வில் மூவ் ஆன் டு மை மேக்கப் பேக். மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்காது, பட் அந்த ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், ஸ்கின் கேர் பேக்னு வேணால் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர். இது வந்து என்னோட ஃபேவரட்டான பாடி ஷாப்போட விட்டமின் இ மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டேன் ஃப்ரம் அதர் டெர்மாகோன்ற பிராண்ட்லேருந்து. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே. அண்ட் தென் மிரர். ஸோ இந்த ஒரு மிரர் வந்து ஒரு குட்டி மிரர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு ரப்பர் பேண்ட், பிளாக் கலர் ரப்பர் பேண்ட், அண்ட் இந்த ஒரு சில்க் ஸ்க்ரன்ச்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக எல்லாமே ரப்பர் பேண்ட்ஸ் தான் சொல்லுவோம், பட் ஆக்சுவலாக இது வந்து சில்க் ஸ்க்ரன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்டை விட இந்த மாதிரி சில்க் டைப்பில் இருக்கிற ஸ்க்ரன்ச்சஸ் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு எடுக்கிறப்போ 4-5 முடி தேந்தாப்புல வந்துடும். ஸோ இது அப்படி இருக்காது. அதனால் எனக்கு வந்து இந்த ஒரு சில்க் ஸ்க்ரன்ச்சஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து நிறைய தேவைப்படும். அதனால் இது நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். கிளிப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கேட்ச் கிளிப்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஐப்ரோஸ், இன்னொன்று வந்து மஸ்காரா. ஸோ இது ஐ டோன்ட் நோ நான் போடுவேனா யூஸ் பண்ணுவேனான்னு தெரியல. அட்லீஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஏதாவது வீட்டுக்கான வரப்போ வந்துட்டு இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் திங்க் ஐம் கோன் யூஸ் இட், பட் இதுக்கான எடுத்து வச்சுக்கிட்டேன். பொட்டு. ஸோ இது வந்துட்டு அந்த 12 கலர்ஸ் பொட்டு இருக்கு இல்லையா. ஸோ நான் யூஸ்வலாக எப்போ வெளியே போனாலுமே அந்த 12 கலர்ஸ் இந்த பொட்டு தான் நான் வைப்பேன். சீப்பு. ஸோ இந்த மாதிரி குட்டி சீப்பு. ஸோ என்னோட ஹேருக்கு இந்த சீப்பே போதும். அதனால் இந்த ஒரு குட்டி சீப் ஒன்று எடுத்து வச்சுட்டேன். தென் இந்த ஒரு ஹெட் பேண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு நிறைய பேபி ஹேர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஒரு ஹெட் பேண்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெட் வைப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் பேஷ் அப்படின்ற பிராண்டில் இருந்து. அண்ட் ஃபைனலி ரொம்ப எசென்ஷியல் பார்ட்டு லிப் பாம். ஸோ இந்த ஒரு லிப் பாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சஃபோராவோட மாய்ஸ்சரைசிங் லிப் பாம். இந்த ஷேட் ஐ திங்க் இது செரி லிப் பாம்னு நினைக்கிறேன். எஸ், இது செரி லிப் பாம். ஸோ இந்த ஒரு லிப் பாம் வந்து என்னோட லேட்லி ஃபேவரட் ஒன். ஸோ அதனால் இதுவுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்ஸுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் அண்ட் பாபி பின்ஸ் எல்லாமே சரி எதுக்கானு வச்சுக்கலாம், தேவைப்படும். சப்போஸ் அம்மாக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த திங்ஸ் எல்லாமே தான் வந்து இந்த ஒரு பிங்க் கலர் பேக்கில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. அண்ட் ஐ டோன்ட் நோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா என்ன அப்படின்றது எல்லாமே மேக்கப் வீடியோவில் சொல்லுவேன் இல்லையா. ஸோ இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஐ டோன்ட் நோ இந்த மாம் எடிஷன் பேக், ஹாஸ்பிட்டல் பேக் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து நியூ மாம் ஆரல்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி மாமா இருக்கீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க, ஏதாவது சஜஷன் இருந்தாலுமே எனக்கு சொல்லுங்கள். ஆரல்ஸ் இல்லைமே எனக்கா இதெல்லாமே தேவைப்படாது, நீங்கள் ஒரு சில திங்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க தேவைப்படாது அப்படின்னாலுமே எது வேணும் எது வேண்டாம் அப்படின்றதுமே இஃப் யூ ஃபீல் ஷேர் இட் வித் மீ, நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஏதாவது மறந்துட்டேன்னா கூட உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து ஓகே நானும் வந்து நான் எடுத்து வச்சுப்பேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், I'll see you in the next video. Bye.